everyone. இந்த வீடியோல ஒரு நம்பர் இன்புட் வாங்கி அது ஆடா ஈவனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான பைத்தான் கோடிங் எழுதலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ஒரு நம்பர் இன்புட் வாங்கணும். இன்புட் வாங்கிட்டு அது ஆடா ஈவனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஆல டிவைட் பண்ணணும். 2 ஆல டிவைட் பண்ணி நமக்கு ரிமைண்டர் என்ன வருதுன்றதை பார்க்கணும். ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து ஈவன் நம்பர், அப்படி இல்லைன்னா அது வந்து ஆட் நம்பர். ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்கணும். இன்புட் வாங்குறதுக்கு பைத்தான்ல இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இன்புட் ஆஃப்னு போட்டு நம்ம இப்போ இதில் ப்ராக்கெட்டில் என்ன கொடுக்குறோமோ, ப்ராக்கெட்டில் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். நமக்கு என்ன வரணும், என்டர் எனி நம்பர்னு வரணும். அதை அப்படியே நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ என்டர் எனி நம்பர்ன்றது பிரிண்ட் ஆகும். அதை வாங்கி நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வேரியபிளில் ஸ்டோர் பண்ணலாம், என்னன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ n ஈக்குவல் டு அப்படின்னு இன்புட் ஆஃப் அப்படின்னு போட்டுனா இன்புட் வாங்குற நம்பரை nல ஸ்டோர் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து நமக்கு ஸ்ட்ரிங்கில் இருக்கும். பைத்தானில் இன்புட் வாங்குறது எல்லாமே ஸ்ட்ரிங்கில் இருக்கும். அதை நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். அதனால இன்ட் ஆஃப்னு போடணும். இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா என்னவாகும்னா ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க இன்புட் ஃபங்க்ஷன் இன்புட்டை வாங்கும். அந்த நம்பரை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி என்னன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளோட இன்புட் வந்து எதில் இருக்குன்னா எண்ணில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த நம்பரோட ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். ரிமைண்டர் கண்டுபிடிச்சி எதில் ஸ்டோர் பண்ணலாம், ஆரில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு நம்ம ரிமைண்டர் எப்படி கண்டுபிடிப்போம், அந்த நம்பர் டிவைடட் பை 2 பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வருதுன்றது பார்க்குறதுக்கு மாடுலஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். நம்பர் இப்போ எதில் இருக்குது, எண்ணில் இருக்குது. என் மாடுலஸ் 2 எப்படி கொடுத்தனா என்ன மீனிங்னா, மாடுலஸ் ஸ்லாஷ் போட்டோன்னா நமக்கு கோஷன்ட் கிடைக்கும். நமக்கு ரிமைண்டர் வேணுன்றதுனால நம்ம மாடுலஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம், பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். அது போடும்போது 2 ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன வருதுன்றத ஆர்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ இந்த ஆர் வந்து 0வா அப்படின்னு செக் பண்ணணும். அதுக்கு என்னன்னா கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். இஃப் ஆர் ஈக்குவல் டுவான்னு செக் பண்ணுறதுக்கு டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும். சிங்கிள் ஈக்குவல் டு அசைன் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடுக்கு அசைன் பண்ணும். கண்டிஷன் செக் பண்ணணும்னா டபுள் ஈக்குவல் டு போடணும். ரிமைண்டர் ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணுறதுக்கு போடலாம். இது வந்து கோலன் நம்ம யூஸ் பண்ணணும் பைத்தானில். இதுதான் வந்து சின்டாக்ஸ், இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்ன எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதை வந்து நம்ம இன்டென்டேஷனோட தான் கொடுக்கணும். ஸோ ஒரு டேப் கொடுத்துட்டு இப்போ நமக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும், ஆர் ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் கோட்ஸில் கொடுக்கலாம். அந்த நம்பர் இஸ் ஈவன். ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து ஈவன் நம்பர். இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா என்ன பண்ணணும், ஃபால்ஸ்னா என்ன பண்ணணுன்றதை எதில் கொடுக்கணும், நம்ம எல்ஸ் பிளாக்ல கொடுக்கணும். ஸோ எல்ஸ்ன்னு போட்டு எல்ஸுக்குள்ள என்ன பண்ணணும், என்ன பிரிண்ட் பண்ணணும்னா நம்பர் இஸ் ஆடுன்னு பிரிண்ட் பண்ணணும். இவ்வளோதாங்க இந்த ப்ரோக்ராம். இதை நம்ம இப்போ ரன் பண்ணலாம். என்டர் எனி நம்பர்னு கேட்குது. நான் 45ன்னு கொடுக்குறேன். நம்பர் இஸ் ஆடுன்னு வந்திருக்கு. இப்போ இதில் சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம். நம்ம இப்போ வெறுமனே நம்பர் இஸ் ஆடுன்னு வராமல் எனக்கு த நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம என்னென்ன இன்புட் கொடுத்தோமோ அந்த நம்பரை டிஸ்பிளே பண்ணி, இப்போ 45 கொடுத்துருக்கோம் இல்லையா, த நம்பர் 45 இஸ் ஆட் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். அதுக்கு சேஞ்சஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் த நம்பர் அப்படின்றது பிரிண்ட் ஆகணும். அது கோட்ஸில் அப்படியே தான் இருக்கணும். அப்போ அங்கே ஒரு கோட்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கமா போட்டு இப்போ நம்மளோட நம்பர் எதில் இருக்குது, என்னன்ற வேரியபிளில் தான் நம்ம இன்புட் வாங்கியிருக்கிறோம். அப்போது என்னன்னு கொடுக்கணும். எண்ணில் என்ன இருக்குதோ அது பிரிண்ட் ஆகணும். அடுத்து அகெயின் ஒரு கமா போட்டுட்டு நம்ம மீதி இருக்கிறத அப்படியே திரும்ப கோட்ஸில் கொடுக்கலாம். இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ன்றது கோட்ஸில் இருக்குது அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்னன்ற ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளில் என்ன இருக்குன்றதை பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம், என்னன்றதை கொடுத்துருக்கோம். அடுத்தது
இஸ் ஈவன்றது அப்படியே பிரிண்ட் பண்ணணும், கோட்ஸில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதுக்கும் சேஞ்சஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். என்டர் நம்பர்னு கேட்குது 77. இந்த நம்பர் 77 இஸ் ஆட்னு வந்துருக்குது. நான் திரும்ப ரன் பண்ணுறேன். 100 கொடுக்குறேன். இந்த நம்பர் 100 இஸ் ஈவன் வந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான கோடிங்ஸ் பைத்தான், C++ல பண்ணணும்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.